எதுக்கு வந்து தடை பண்ணாங்கன்னே தெரியல. இந்த மாதிரி படம் தான் எல்லாரும் பார்க்கணுமே. பயங்கரமா இருக்குது தல. தெரி படம் பார்த்துருக்கீங்க, தெரி படம் ஒன்னா சேர்த்து மிக்ஸ் பண்ணி பார்த்த மாதிரி இருக்கு. நிறைய பொலிட்டிக்கல் ரெஃபரன்ஸ் இருந்துச்சு. அந்த பொலிட்டிக்கல் ரெஃபரன்ஸ்லாம் சூப்பரா ஒர்க் ஆயிருக்கு. எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்திருந்தா இன்னும் சூப்பரா ஒர்க் இனிமே பூஸ்டப்பா இருந்துரும். சூப்பரா ஒர்க் ஆயிருக்கும். பரவாயில்ல, சிஎம்மா வந்து தியேட்டர்ல பாக்குறது ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். இது ஒன் லாஸ்ட் டான்ஸ் அப்படி சொல்றாங்க. படம் ஃபுல்லாவே எங்களுக்கு ஸ்பெஷலா இருந்துச்சு. தளபதி வந்தாலே எங்களுக்கு ஸ்பெஷலா தான் இருக்கும். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இன்னும் அது எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் ஆச்சு. ஏன்னா வந்து அண்ணன் வந்து இது வரைக்கும் இளைய தளபதியா தியேட்டர்ல பார்த்துட்டோம், தளபதியா தியேட்டர்ல பார்த்துட்டோம். ஆனா இப்ப சிஎம்மா பார்க்குதுன்றது வந்து உண்மையாலே அது ஒரு விஜயனோட தம்பியா ஃபேனா ரொம்ப பெருமையா தான் இருந்துச்சு. நான் படம் பார்க்க வரலைங்க, என் கடவுளை பார்க்க வந்தேன். தரிசனத்தை முடிச்சுட்டேன். தரிசனத்தை முடிச்சுட்டு நம்பர் போய்கிட்டு இருக்கேன். அவ்வளோதான். திரும்பவும் வருவேன் தரிசனத்துக்கு. அடுத்த 2 டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன். 4:30 மணி ஷோ வரணும். போயிட்டு சாப்பிட்டு வரணும். தெம்பு இல்லை, கத்தி ரொம்ப இருக்கு, டயர்டா இருக்கு. ஆடி சேஃப்டி பத்தி நிறைய பேசியிருக்காங்க. குழந்தைங்களுக்கு அந்த குட் டச் பேட் டச் அது நிறைய சொல்லியிருக்காங்க. எந்த ஸ்கூல்ஸ்லையும் நாங்கள் படிக்கும்போது எங்கள் ஸ்கூல்ஸ்லலாம் அது கிடையாது. வீட்டில் அம்மா அப்பா சொல்லித்தரது தான். ஸோ அதையும் சொல்லித்தாங்க, வீட்லேயும் சொல்லித்தாங்க அப்படின்னு பேசியிருக்காங்க. எந்த பொண்ணுமே பயப்படக்கூடாது. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணுங்க. யாராவது உங்களை தப்பாக பேசினாலோ இல்லை தப்பு பண்ணாலும் நீங்கள் திருப்பி கேளுங்க, பயந்து ஓடாதீங்க அப்படின்றத வந்து தெளிவாக சொல்லியிருக்காரு. சூப்பராக இருக்குது. மமிதா பைஜுவோட ஃபைட் சீக்வன்ஸ்லாம் வந்து எக்ஸ்பெக்டே பண்ணல. ரொம்ப சூப்பராக டெலிவரி பண்ணியிருந்தாங்க. லீக்கான படமா இருந்தா தளபதி படம் ப்ரோ. சிஎம் படம் லீக்கான படம் இல்லை, சிஎம் படம். அதுக்காக வருவான். டைட்டில் கார்டு சிஎம் ஜோசப் விஜய்னு ஒரு நேம், அதுக்காக வருவான் மக்கள். ஓகே, பிடிச்சிருக்கு. எல்லாமே ஆக்சுவலாக ஸ்டோரிலாம் கெஸ்டபிள் தான், யூஸ்வல் தான். ஓகே, தாண்டி தளபதி மோகன்ஸ் அதிகம் படத்தில். ஓகே, படம் வந்து பார்க்குற ஆடியன்ஸ்க்கு திருப்தியாக இருக்குமா? என்ஜாய் பண்ணி 2 பேராக பார்த்தா எல்லாருக்குமே பிடிக்கும். ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு. ஓகே, தேங்க்யூ. இப்போ அரசியல் விஷயங்கள்லாம் பேசுகிறப்ப எலெக்ஷனுக்கு முன்னாடி இருக்கிற மாதிரி தான் அவங்க எடுத்திருப்பாங்க. அதெல்லாம் இப்போ இருக்கிற சினாரியோக்கு எப்படி இருக்கு? உண்மையிலே கனெக்ட் ஆகுது ப்ரோ. இது வந்து அரசியலுக்கு 1-2 டைலாக்ஸ் தான் ப்ரோ நீங்க அப்படி சொல்லலாம் ப்ரோ. ஆனா படமா பாத்தீங்கன்னா இது இப்ப இல்ல ப்ரோ, 100 வருஷம்னாலும் இதை நம்ம பத்தி யோசிக்கலாம் ப்ரோ. ஒரு மக்கள் எப்படி ஜாதி மதம் அப்படி பிரிக்கிறாங்க, அதெல்லாம் எப்படி ஸ்ப்ரெட் பண்றாங்க அப்படின்லாம் பத்தி படம் பேசுது ப்ரோ. அது மாதிரிலாம் இல்லாம ஆக்சுவலா அதுக்கு அதுல ஒரு குட்டி கேமியோ இருக்கும் ப்ரோ. அதுதான் படத்துல ஒரு சர்ப்ரைஸ். ஸோ அதை எல்லாரும் தியேட்டர்ல வந்து பாருங்க. அப்புறம் நிறைய பொலிட்டிக்கல்ஸ் உள்ள, நிறைய பாலிடிக்ஸ்லாம் நடக்கும்ல, அது எல்லாமே இருக்கு. இப்ப நடக்கிற இஷ்யூஸ் கொண்டு அப்பவே ப்ரெடிக்ட் பண்ணி எடுத்துருக்காங்க. நிறைய இருக்கு இதுல. சோ நீங்க படம் பார்த்தா உங்களுக்கு வந்து கண்டிப்பா நிறைய தெரியும். இப்ப பகவந்த் கேசரி ரீமேக்லாம் சொன்னாங்க. இது எப்படி இருக்கு? தெலுங்கு ஃபிளேவர்ல இருக்கா இல்ல விஜய் அவர்களோட படம் மாதிரி இருக்கா? மிக்சடா தான் இருக்கு. அந்த தெலுங்கு நெடி எல்லாம் தெரியுதா உங்களுக்கு? இல்ல, நான் ஆக்சுவலி பகவந்த் கேசரின்னு சொன்னனால நான் படமே பார்க்கல பகவந்த் கேசரி கூட. சோ அதனால எனக்கு அது அவ்வளவா தெரியல. பட் தளபதிக்கு இது ஓகேவான்னு கேட்டா ஓகே தான். இப்போ ஆல்ரெடி லீக் ஆனப்ப நிறைய நெகட்டிவ்லாம் சொன்னாங்க, சுமாரா இருக்கு. அந்த மாதிரி எதுவும் இருக்கா? இல்ல அப்படி இல்லை, அது அப்படிலாம் கிடையாது. இது வந்து லீக் ஆகி இப்போ நிறைய பேர் அது இதில் பார்த்துருப்பாங்க. இருந்தாலும் இது வந்து தியேட்டரில் பார்த்தா தான் இதோட எஃபெக்ட். உண்மையில பழைய விஜய் படம், அதாவது இந்த பழைய துல்லாத மனம் துள்ளு, இது கில்லி, அந்த அதே சேம். அது அவர் நடிப்பை வந்து அவரோட ட்ரெண்டை யாரும் அரசியல் விஷயம் எல்லாம் எப்படி இருக்கு? அது நோ கமெண்ட்ஸ்மா. சாரி அரசியல் பத்தி நான் வந்து அவரோட நடிப்பு எனக்கு பிடிக்கும். ரசிகர் கிடையாது, நடிப்பு எனக்கு பிடிக்கும். சரிங்களா? ஓகே. அவர் எப்படி நடிப்பாரோ அதை விட ஒரு ட்ரிபிள் மடங்கு நல்லாவே நடிச்சிருக்காரு தளபதி. நல்லா வச்சிட்டாரு, கூஸ் பம்ப்ஸ் கொடுத்துட்டாரு, கருத்து சொல்லியிருக்காரு. நிறைய எல்லாருமே ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயம் தான் இருக்கு. வேற என்னென்ன விஜய் அவர்களுக்கான மொமெண்ட்ஸா இருந்தது படத்துல? ஏன்னா விஜய் அவர்கள் ரசிகர்கள் என்னென்ன எதிர்பார்ப்பாங்க அதெல்லாம் ஆக்சுவலா வினோத் வந்து இன்டர்வியூல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இது ஐயா, இது தளபதி படம் 200% தளபதி படமா தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஆனா அவரே பேட்டியில சொல்லியிருக்காரு, லாஸ்ட் 30 மினிட்ஸ் வந்து இது ஒரு மக்களுக்கான படம் சொல்லியிருக்காரு. நாங்க என்ன பண்ணுவாங்க, இப்போ எல்லாரும் ஒரு கருத்து சொல்லுவாங்க தளபதி பேட்டிக்கு அப்படின்னு வச்சோம். ஆனா உண்மையிலேயே லாஸ்ட் 30 மினிட்ஸ் ஒரு மக்களுக்கான படமா தான் இருக்கு. ஒரு படத்துல வந்து பெண்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும், ஒரு படத்துல வந்து ஒரு தங்கச்சிக்கு ஒரு பொண்ணுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும், ஒரு குழந்தைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும், ஒரு பீப்புள்ஸ்க்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும், அது எல்லாமே பேசுற படமா தான் ஜனநாயகன் இருக்கு. ஃபேன்ஸ் எல்லாம் அவ்வளவு என்ஜாய் பண்றது வினோத் வச்சிருக்காரா? விஜய் படமா பண்ணிருக்காரா? வினோத் படமான்னு கேட்டது வினோத் படம் இல்லைங்க. ஆக்சுவலா வந்து வினோத் வந்து பகவத் கேசரியை வந்து அந்த அதை ஃபுல்லா அப்படியே எடுத்து அந்த ப்ராஜெக்ட் அப்படியே கையில் எடுத்து கொஞ்சம் தளபதிக்காக மேக் பண்ணி எடுத்திருக்காரு. ஸ்டோரி வைஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப லென்த்தாக போகுது படம். வந்து பெரிய 3 மணி நேரம் கிட்ட போகுது உட்காந்து.
அதில் இடையில நம்ம கமலா செலிப்ரேஷன் வேறு ஒரு 1/2 மணி நேரம் போகுது. சரி. அப்புறம் அமைச்சர்லாம் வந்திருந்தாங்க. ஸோ அமைச்சர் நம்ம என் பக்கத்தில் தான் உட்காந்து பார்த்தாரு படம். நல்லா என்ஜாய் பண்ணாப்புல. இல்லை வெங்கட்ராமன் சார், மயிலாப்பூர் வெங்கட்ராமன் சார் அவர் வந்திருந்தாரு. ஸோ நல்லா என்ஜாய் பண்ணோம், நல்லா போச்சு. தளபதிக்கான படம். லாஸ்ட் படம்ன்றது ஏற்றுக்கிற முடியல, அக்செப்ட் பண்ண முடியல. லாஸ்ட் படம் இன்னும் கொடுத்துருந்துக்கலாம், இன்னும் கொஞ்சம் ஹெவியாக கொடுத்துருந்துக்கலாம். ஓகே தான், திருப்தியா இருக்கு ஃபேன்ஸுக்கு. சாட்டிஸ்ஃபைட் தான் நாங்கள் எல்லாருமே. படம் நல்லா இருக்கு, கண்டிப்பா எல்லாரும் படத்தை தியேட்டர்ல பாருங்க. அது நீங்க ஹேட்டர்ஸா இருந்தாலும் சரி, ஃபேன்ஸா இருந்தாலும் சரி, கண்டிப்பா தியேட்டர்ஸ்ல பாருங்க. படம் ரொம்ப நல்லா இருக்கு. கொஞ்சம் ஏதோ அச்சீவ்மெண்ட் வந்து இங்கே மிஸ் பண்ண மாதிரி இருக்கா. சரி, ஜென்யூனாக சொல்கிறேன், ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேக்கிங்கா இல்லை அரசியல் விஷயத்தில் சொல்கிறீங்க? இல்லை கதை வந்து தளபதி வந்து செலக்ட் பண்ணதில் ஒரு 3-4 டேரக்டரில் 30 டேரக்டருக்கு கதை சொல்லியிருக்காங்க. அதுலேயே சொல்லியிருக்காப்புல. ஆனால் வந்து இவர் என்ன வந்து எனக்கு கொஞ்சம் இது வேணும், மக்களை இது பண்ணுற மாதிரி. இதில் வந்து ஒரு லைன் வந்து ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டினை இணைக்கிற மாதிரி ஒரு சீனை கொண்டு வராங்க. அந்த ஒரு லைனை சொல்லி ஓகே பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். விஜய் கிட்ட, தளபதி கிட்ட, சிஎம் கிட்ட தான் சொல்லியிருக்காங்க நினைக்கிறேன். அதில் தான் வந்து இவர் வந்து உள்ளே விழுந்துட்டாப்புல, வேற ஒன்றுமே கிடையாது. பட் படமா எப்படி இருக்கு? என்ஜாய் பண்ண முடியுதா? படம் எங்கள் தளபதி வந்து படம் எந்த படம் நாங்கள் சுறாவெல்லாம் 30 வாட்டி பார்த்தவங்க நாங்கள் அதெல்லாம் என்ன சொல்ல முடியும். புலியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா படுத்து கிடந்து பார்த்தோம், அப்படி படுத்துட்டு ஸ்க்ரீன் அப்படி படுத்துட்டு போனோம். அந்த மாதிரிலாம் பார்த்தோம். பார்க்காத படமே இல்லை. பகவதி படத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போயிட்டு இருக்கேன். ஒரே ஒரு படம் மட்டும் மிஸ் ஆச்சு, தலைவா. அது மட்டும் நம்ம ரிலீஸ் ஆகலை, கேரளாவில் போய் பார்த்தோம். அப்பயும் வெறி இடங்களை. இப்போவும் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ தான் பார்த்துட்டு வரோம். இருந்தாலும் எங்களுக்கு என்ன தெரியுமா, ஒரே ஒரு ஆசை, அண்ணா இதோட நிப்பாட்டாமல் இன்னும் ஒரே ஒரு படம் மட்டும் நடிக்கணும். அது ஒரு சின்ன ஒரு சஜஷனு. அது நடிச்சாருன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். நடிச்சாலும் யாரும் தப்புன்னு சொல்ல மாட்டாங்க. என்ன நீ வந்து லாஸ்ட் படம் சொல்லிட்டு இப்போ திரும்ப வந்து ஒரு படம் நடிக்க வர அப்படின்ட்டு என்ன செய்ய போகிறாங்க? பார்க்க தான் போகிறோம், வேணா ஆஃப் பண்ணிட்டா போகிறோம் கிடையாதுல. அவ்வளோ நல்ல சீட்டாக வச்சுருக்காங்க தளபதி. ஒரே வருத்தோட போனால் அவங்க சினிமா விட்டு போதும். ஒரே வருத்தம் திருப்பி ஒரு மாதிரி எல்லாருமே தான் நம்ம யாரும் நம்ப மாட்டாங்க. அதனால அது இன்னும் இதோட ரொம்ப சிறப்பாக பண்ணாலும் நம்மளால சொல்லவும் தேவையில்லை. சரியான கொண்டாட்டம் இன்னும். இது அவரோட கடைசி படம். கடைசி படத்துக்கான ட்ரீட் வந்து இருக்கா? இருக்கு. சாங்ஸ், ஃபைட் எல்லாமே வந்து சூப்பரா இருந்துச்சு. நிறைய சீன்ஸ்ல வந்து தளபதி சூப்பரா இருந்தாரு. ஃபைட்லாம் கிளைமேக்ஸ்ல செமையா இருந்துச்சு, டிஃப்ரெண்டா பண்ணியிருந்தாங்க. இது பெண்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குற படமா இருந்திருக்கு. அதுக்கு சம்பந்தமான விஷயம்லாம் அதெல்லாம் நிறைய இருக்கு. லைக் கேர்ள் சேஃப்டி அண்ட் அவங்களோட இம்பார்ட்டன்ஸ்லாம் வந்து சூப்பராகவே ஒர்க் பண்ணியிருக்காங்க. செமையா இருந்துச்சு படம். இப்போ அந்த கடைசியில் என் கிரெடிட்ல ஏதோ எமோஷனலாக இருக்கிறதா ஒரு எடிட் போட்டிருந்தாங்க. ஸ்டார்டிங்லேயும் ஒரு எடிட் போட்டிருந்தாங்க, ஃபைனல்லையும் ஒரு எடிட் போட்டிருந்தாங்க. அதை பார்க்கும்போது அப்போதான் வந்து அந்த லாஸ்ட் படம்ன்றது வந்து ஹிட் ஆகுது. அது கொஞ்சம் இதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, ரீரிலீஸில் பார்த்துக்கலாம் தளபதி. இப்போ இயக்குனர் ரஜினிகாந்தோட படம்லாம் பார்த்துருப்போம் இதுக்கு முன்னாடி. அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இது தளபதி படம், அதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்திருக்காங்க. படம் என்னென்ன மொமெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு? தளபதியோட லாஸ்ட் ஃபிலிம் பட் நல்லா நடிச்சிருக்காரு. டான்ஸ் ஏஜ் டான்ஸ் இன்ன வரைக்கும் எனக்கு 25 தான். ஸோ என்னால் அவர் பார்த்து ஸ்க்ரீன் ஆடணும்னு நினைக்கிறேன், ஆட முடியல. அவ்வளோ ஒரு ஃபாஸ்ட்டாக, அவ்வளோ ஒரு எனர்ஜெட்டிக்காக ஆடுது. அவரோட டான்ஸ் கிளப் என்னதான் ஒரு படம் நினச்சி எல்லாமே பண்ணிட்டாலுமே அவ்வளோ மாதிரி எல்லாருமே சொல்லுவாங்க. எம்ஜிஆர், விஜயா எல்லாமே மாறும். பட் ஆனால் இப்பயும் இதுக்கப்புறமும் தளபதி மட்டும் அவரோட பேர் அவருக்கு மட்டும், அவரோட பேர் இன்னொரு யாருமே நிரப்ப கூட முடியாது. இன்னும் புதுசாக வந்து பிறந்தே வந்தாலும் தளபதிங்கிற ஒரு பேர் யாராலையும். பகவான் கேசரி ரீமேக் அந்த தெலுங்கு ஃப்ளேவர் படத்தில் இருக்கிற மாதிரி இருக்கா, இல்லை அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு பண்ணிருக்காங்க? ஆக்சுவலாக நான் பகவத் கேசரி இல்லை, ஒரு தெலுங்கு படம் ஃப்ளேவர் இருக்கா? தெலுங்கு படத்தில் அந்த தளபதியோட மூவி மாட்டாங்க. ஸோ அது எல்லாருமே வந்து அவருக்கான படத்தில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ்லாம் இருக்கு. வினோத் கரெக்டாக வச்சிருக்காங்க. வச்சிருக்காரு. ஃபேன்ஸ்க்கு என்ன பிடிக்கும்ன்றதும் சில இடத்துல நிறையவே அது ஹைலைட் பண்ணியும் காமிச்சிருக்காரு. அரசியல் விஷயங்கள் ஜாஸ்தியாக தான் படத்தில் வந்துருக்கும். அதை எப்படி ஹேண்டில் பண்ணிங்க தான் பார்க்கணும். இப்போ இதுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்குலாம் அரசியல் கேட்டோம்னா தெரியாது, இன்க்ளூடிங் எனக்குமே தெரியாது. இப்போ எல்லாருமே கற்றுக்குறாங்க, எல்லாருமே பார்த்துக்கிறாங்க, தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அதுவே ஒரு மாற்றம் தான். இவ்வளோ நாள் நீ ஒரு இத்தனை வருஷமாக ஒரு லைஃப்பில் நீ இருக்க, ஒரு விஷயத்தை நீ கற்றுக்காமல் இருக்கிற ஒரு மனிதரால் நீ இப்போ ஒரு கற்றுக்கிற, ஒரு மனுஷனாக ஒரு குட் ஹியூமன் மேலே நீ கற்றுக்கிற அப்படின்றது உனக்கு ஒரு 4 விஷயம் தெரியல. அதை பற்றி நீ 4 பேருக்கு சொல்கிறேன். ஸோ அது எல்லாருக்குமே தெரியுது. அதனால ஒரு உனக்கு ஒரு அப்போ உனக்கு ஒரு தாட் இருக்கும். ஸோ இப்படி நடந்துட்டு இருக்கு, இப்படி நாட்டில் போயிட்டு இருக்கு அப்படின்ற உனக்கு ஒரு தோணும். என்னன்னே எதுவுமே தெரியாமல் வரதுக்கு அண்ணன் ஒரு விழிப்புணர்வு இருந்து எல்லாருக்குமே ஒரு எக்ஸாம்பிளாக இருக்காங்க. வேற எல்லாம் சர்ப்ரைஸாக இருந்துச்சு. ஸோ பேக்ரவுண்ட் மியூசிக்கில் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு, நல்லா ஒர்க் ஆகிடுச்சு. லாஸ்ட் டைம் இந்த லாஸ்ட் ஒரு சைனோட போட்டு அனுப்பிச்சிருது, அதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்துச்சு.
எமோஷனலாக இருந்ததை தாண்டி ஒரு மாதிரி ஹார்ட் பிரேக்கமாக இருந்துச்சு. ஸோ அதை ஏற்றுக்க முடியல. ஸோ இப்போ இருந்தாங்க எப்படி ஒரு தளபதி ஃபேன்ஸா அப்படிங்கிறதெல்லாம் தண்ணி இன்னொரு சேஃபாக பண்ணலாம். பட் ஆனால் தளபதி ஒரு ரெகட் பண்ண முடியாத ஒரு ஆக்டர். என்ன தான் பண்ணாலும் தட் ஒன் அண்ட் ஒன்லி ஆர்மி அப்படின்றாங்க. ஸோ அவரோட பேரும் பதவி இன்றைக்குமே யாராலையும் கிடைக்கும். அதில் இது எல்லாமே நடக்கும் அப்படின்னா அது தளபதி விஜயால் மட்டும்தான் முடியும். ஒரு தவறு செய்தால் அதை தெரிஞ்சு செய்தால் அவன் தேவன். எந்த நடிகரும் அந்த லிப்ட் மூமெண்ட் பாடினதா நான் எனக்கு தெரிஞ்சு இல்லைப்பா. ரஜினியே கிடையாதுப்பா, கமலே கிடையாதுப்பா. கமல் 1000 படங்கள் எம்ஜிஆர் கூட குழந்தை நடிச்சர்மா நடிச்சுக்கிறார். அவரு கூட எம்ஜிஆர் ஒரு படத்தில் கூட பாடினதா வரலாறு இல்லை. சிவாஜி இவரு ரஜினியும் பாடினதில்ல. ஆனால் விஜய் அட்லி படத்திலிருந்து நானும் கவனிக்கிறேன், 3 படத்தில் எம்ஜிஆர் ஓப்பனிங் இல்லாமல் இருக்க மாட்டேங்குது. இது வினோத் மூலியமா 4வது படமாக வருது. அந்த எம்ஜிஆர் ஓப்பனிங் நான் சொல்றது புரியுது. அது ஏவி இடத்துக்கு என்ன ஒன்று ஏன் அரசியல் பண்ணவர், சட்டம் ஒழுங்கை காப்பாத்தினவர், தாய்மார்களில் இடம் பிடிச்சவர், வேற நடிகரை ஏன் காட்டல? வேற யாரையும் ஏன் காட்டல? அவர் பேஸ் பண்ணல. அண்ணாதுரை காமிச்சாரா? இல்லையே. வேற என்ன காமிச்சாரா? முதலமைச்சர் காட்டா? ஏன் எம்ஜிஆரை மையப்படுத்தி அவர் பண்றாரு? அதுதான் அந்த மதுரைக்கு அது ஒற்றுமை இருக்குதுல்ல. கதையே மதுரையில தானே வருது. இந்த கதையை ஸ்கிரீன் பிளேவே எடுத்தா மதுரை, அவரு முகப்பை வச்சு எம்ஜிஆரோட சில்லு போட்டது மதுரை. தொடங்கினார எங்க இருந்துங்க? அதை பாருங்க, ஒன்று கவனிங்க. அது முன்னாடி யோசிச்சு வச்சுதா? இது முன்கூட்டி நடக்குமா? சைக்காலஜியில் பிரபஞ்சத்தில் இதெல்லாம் நடக்குதான்னு தெரியல. அது கரெக்டாக அவருக்கு பொருந்துச்சுங்க, நடந்துருச்சுங்க. எம்ஜிஆருக்கு என்ன நிலைமையோ அதே தான் நிலைமை கிடையாது. வெற்றி அது விஜய்க்கு அதே வெற்றி. கிட்டத்தட்ட 50 வருஷங்க. என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன், 50 வருஷம் வெயிட் பண்ணி அது எம்ஜிஆருடைய பேஸ் அவர் புடிச்சிட்டாருங்க. அது எதுவாசம் எம்ஜிஆர் அவர் இல்லை, அந்த பேஸ் தான். அன்னைக்கு நாடாட முடியுமான்னு எம்ஜிஆர் கேட்ட கேள்வியை, சட்டசபையில் தெருவ மீட்டிங்கில் கேட்ட கேள்வியை அது விஜய்க்கு புரிஞ்சுது.